வெல்கம் டு ராஜியின் நலபாகம். ஃப்ரூட் சேமியா பாயசம், பழப்பாயசங்க. நல்ல ஜில்லுன்னு இந்த வெயிலுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இந்த தமிழ் வருஷ பிறப்புக்கு இப்படி ஒரு பாயசம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த பாயசத்துக்கு தேவையானது நம்ம வீட்டில் இருக்கிற புளிப்பில்லாத பழங்கள் எதுனாலும் சேர்த்துக்கலாம். நான் திராட்சை, மாம்பழம், கொய்யாப்பழம், ஆப்பிள் எடுத்திருக்கேன். காய்ச்சிய பால், சேமியா, முந்திரி, சர்க்கரை, ஏலக்காய் பொடி, இது தாங்க இதுக்கு தேவையானது. இப்போ பழங்கள் எல்லாத்தையுமே தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு தண்ணி இல்லாமல் வடிச்சிட்டு பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போது நான் எடுத்திருக்க சேமியாவுக்கு எவ்வளோ பழங்கள் தேவையோ அந்தளவுக்கு மட்டும் நான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போ திராட்சை ஒரு கைப்பிடி எடுத்தேன், ஆப்பிள் அரை ஆப்பிள் மட்டும் எடுத்துக்கிட்டேன். விதையை எடுத்துகிட்டு ஆப்பிளையும் பொடியாகவே கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. திராட்சையும் பொடியாக கட் பண்ணிட்டோம். இப்போ அதே மாதிரி மாம்பழமும் எனக்கு பாதி மாம்பழம் போதும். இப்போ அந்த மாம்பழத்தை மட்டும் கட் பண்ணி தோலோடையே சேர்த்துக்கலாங்க. மாம்பழம் உங்களுக்கு தோல் வேண்டான்னா நீங்கள் அந்த தோலை எடுத்துடுங்க, ஆனால் தோலோடைய டேஸ்ட்டு நல்லாயிருக்குங்க. இப்போ இதையும் மாம்பழத்தையும் பொடியாகவே கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கொய்யாப்பழம் அதையுமே பொடியாக கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் கொய்யா பெருசாக இருந்ததுனால பாதி தான் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் சின்னதாக இருந்தால் முழுசாகவும் சேர்த்துக்கலாம். இப்போ அதையும் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ எல்லா பழங்களையுமே பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாம். எல்லா வகையான பழங்களும் சேர்க்கலாம். புளிப்பு சுவையுள்ள பழங்கள் மட்டும் நீங்கள் அவாய்ட் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம 50 கிராம் சேமியா எடுத்துருக்கோங்க. அதுக்கு 2 பங்கு தண்ணி வைக்கிறோம். 1 பங்கு சேமியாவுக்கு 2 பங்கு தண்ணி. இப்போ தண்ணி நல்லா கொதித்ததும் சேமியாவை சேர்த்துக்கலாம். நான் வறுத்த சேமியாவே அப்படியே சேர்க்குறேங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் லேசாக வறுத்துட்டு சேர்த்துக்கங்க. இப்போ சேமியா நல்லா வேகணும். இந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்கணுங்க. இப்போ வெந்ததுக்கு பிறகு ஸ்டவ்வை கம்ப்ளீட்டாக சிம் பண்ணிவிடுங்க. இப்போ இதில் 1/2 லிட்டர் தண்ணி சேர்க்காமல் காய்ச்சிய பால் சேர்த்துக்கலாம். நீங்கள் சூடாவோ ஆறியோ எப்படின்னா சேர்க்கலாம், ஆனால் நல்லா காய்ச்சிருக்கணும், தண்ணி சேர்க்காதீங்க. இப்போ ஸ்டவ் கம்ப்ளீட்டாக நம்ம சிம்லே தான் வச்சுருக்கோம். இதில் ஒன் பை ஒன்னாக எல்லா பழங்களையும் ஒன்றா சேர்த்துக்கலாங்க. இப்போ எல்லா பழங்களையும் சேர்த்த பிறகு இப்போ ஸ்டவ் சிம்லே வச்சுக்கோங்க. லேசாக சூடாகி அந்த பால் ஆவி வர மாதிரி இருக்கும். அந்த ஸ்டேஜில் ஏலக்காய் பொடி 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதோட சர்க்கரையும் சேர்த்துக்கலாங்க. இப்போது சர்க்கரை இப்போ 1 பங்கு சேமியாவுக்கு 2 பங்கு சர்க்கரை அந்தளவு சேர்த்துக்கலாங்க. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இதுக்கு நெய்யை கொஞ்சம் நெய்யில் முந்திரியை லேசாக வறுத்து இந்த பாயசத்தோடு சேர்த்துக்கலாங்க. இதில் நம்ம பழம் திராட்சை போட்டதுனால நம்ம காஞ்ச திராட்சை சேர்க்கலை. நீங்கள் அதுவும் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம். இப்போது நல்ல சூடாகவும் நம்ம இதை சாப்பிட்லாங்க. அது ஒவ்வொருத்தர் நம்ம விருப்பத்தை பொறுத்து. ஆனால் இதை ஒரு 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ரூட் மிக்ஸ் சேமியா பாயசம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.